வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது solve d square plus 2dd dash plus d dash square into z equal to x square y plus e power x minus y. ஸோ இது ப்ரீவியஸாக பார்த்த டைப் தான். ஆனால் இதில் கொஞ்சம் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த ஸ்டெப் 1 ரூட்ஸு சேமாக இருக்கும். ஸோ ரூட்ஸு சேமாக இருந்தால் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால் இந்த சம்மை போட்டிருக்கேன், சால்வ் பண்ணியிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இது ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல், இது ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல். அதாவது இதில் ரெண்டு சம் இருக்குது. இது ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல் 1, இதுக்கு 2. இது ரெண்டுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஃபைனல் ஆன்சர் ஜாயின் பண்ணி எழுதணும். இங்கே எக்ஸ் பவர் ஸ்கொயர் இருக்குது, ஒய் பவர் 1 இருக்குது. அதாவது எக்ஸ் பவர் ஏ, ஒய் பவர் பி, இந்த மாதிரி இருந்தால் இது ஒரு ஃபார்மேட். இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் இது ஒரு ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துன்னா நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 த ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கொஷின் இருக்குது இல்லையா, இந்த கொஷினில் இருக்கிறத டி எல்லாத்தையும் எம்னு ரீப்ளேஸ் பண்ணிடணும். டி இருக்கிற இடத்துல எம் போடணும், டி டேஷ் இருக்கிற இடத்துல 1ன்னு போடணும். இது ரூல். ஓகேங்களா? இப்போ அப்படியே கொஷினுக்கு வாங்க. டி இடத்துல என்ன பண்ணணும், எம். அப்போது எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2 எடுத்து எழுதியாச்சுங்களா. டி இருக்கிற இடத்துல என்ன போடணும், அகைன் எம் போடணும். டி டேஷ் இருக்கிற இடத்துல என்ன போடணும், 1 போடணும். ப்ளஸ் டி டேஷ் இருக்கிற இடத்துல என்ன போடணும், 1 போடணும். ஸோ 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எழுதணும். சரி, நெக்ஸ்ட் இப்போ எழுதியாச்சுங்களா. எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எம் இன்ட்டு 1 எம் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னது 1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும். 1 இன்ட்டு 1 1. ஸோ நம்ம 1 1s are 1 தான் வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். ஆட் பண்ணால் சென்டரில் 2 வருதுங்களா. அப்போது நம்ம என்னென்ன ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 1னா m + 1, இந்த 1க்கு m + 1 ஈக்குவல் டு 0. m + 1 ஈக்குவல் டு 0. அப்புறம் m + 1 ஈக்குவல் டு 0. இந்த +1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1. அகைன் இந்த +1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1. அப்போ நம்மளுக்கு ரூட்ஸு சேம் ரூட்ஸ் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு, -1, -1. இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் m இஸ் ஈக்குவல் டு, முதல்ல ரூட்ஸ் பார்க்கணும். நம்மளுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடச்சிருக்கு, 2 ரூட்ஸ், -1 -1. ஸோ 2 ரூட்ஸுமே கிடைச்சதுனால ரெண்டுமே சேம் ரூட்ஸ். ரூட்ஸ் ஆர் சேம். ஸோ ரூட்ஸ் சேமாக இருந்தால் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா வேறு. ரூட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வேறு, சேமாக இருந்தால் அதுக்கு தான் ஃபார்முலா. π1 இன்ட்டு ஒய் ப்ளஸ் எம்எக்ஸ். ஸோ ரூட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் m1 m2ன்னு யூஸ் பண்ணும். இது எல்லாமே சேமாக தானே இருக்கா. ஸோ mx ப்ளஸ் x இன்ட்டு π2 ஒய் ப்ளஸ் எம்எக்ஸ். இதோட டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 2 ரூட் இருந்தால் இந்த ஃபார்முலா. இதுவே 3வது ரூட்டும் -1 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எப்படி வரும் சொல்கிறேன் பாருங்கள். π1 ஒய் ப்ளஸ் எம்எக்ஸ் இது அப்படியே வந்துடும். கூட இங்கே எக்ஸ் ஒன்று மல்டிப்ளை ஆகும், π2 ஒய் ப்ளஸ் எம்எக்ஸ். 3வது ரூட்டுக்கு என்ன வரும்னா, இங்கே எக்ஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா இன்னொரு எக்ஸ் மல்டிப்ளை ஆகணும்னா ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் வரும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதி காட்டுறேன் பாருங்களேன். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் இருக்காது, அப்புறம் எக்ஸ் வரும், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ π2க்கு அப்புறம் π3 வரும், ஒய் ப்ளஸ் எம்எக்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே போகும். நம்மளுக்கு இந்த கொஷினில் டி ஸ்கொயர் இருக்கிறதுனால, ரெண்டே ரூட் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ் ஸ்கொயரோட நிறுத்திக்கலாம். எப்போ இந்த 3 ரூட்லாம் வரும்னா, நீங்கள் க்யூப் கொஷினில் கேட்கும்போது வரும். ஸோ க்யூப்லேயும் நான் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணுவேன் நான். சரி, π1 ஒய் ப்ளஸ் எம் வேல்யூனா இருக்குது -1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் π2 ஒய் ப்ளஸ் எம்முக்கு என்ன பண்ணணும், -1 எக்ஸ். ஓகேங்களா? -1 இன்ட்டு, அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ், முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் 2. இப்போது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ரூட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் ரூட் சேமாக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. டைப்ஸ் 2 டைப் தான் இருக்குது, முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் நீங்கள் நிறைய எல்லா டைப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரிஞ்சிடும். சரி, ஸ்டெப் 3 பர்டிகுலர் இன்டெக்ரல் 1. அது எப்படி கண்டுபிடிக்கலாம், πi1 இஸ் ஈக்குவல் டு, முதல்ல 1 போட்டுட்டு ஒரு பை போட்டுட்டு கொஷினை பார்த்து எழுதணும். கொஷினில் என்ன இருக்குது பார்க்கலாமா. கொஷினில் என்ன இருக்குங்க,
டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 டி டேஷ் ப்ளஸ் டி டேஷ் ஸ்கொயர் இது எடுத்து அப்படியே எழுதணும், டினாமினேட்டரில் எழுதணும். எழுதியாச்சுங்களா? இன்ட்டு ஃபஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் எழுதணும். அதுக்கு எப்படி எழுதணும்? ஈக்குவல்டுக்கு அப்புறமா ஃபஸ்ட் இருக்குல்லையே இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அதை எடுத்து எழுதணும். அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா டினாமினேட்டருக்கு வாங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு முதல்ல டினாமினேட்டருக்கு வாங்க. டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 டிடி டேஷ் ப்ளஸ் டி டேஷ் ஸ்கொயர். இது எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வருதுங்களா? அப்போது இதுதான் ஏ டி ப்ளஸ் இதுதான் பி டி டேஷ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ மாற்றிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கிற டி ஸ்கொயரை வெளியே எடுக்க போகிறேன். இங்கே டி ஸ்கொயர் இருக்குது, அதை வெளியே எடுத்துடுறேன். டி ஸ்கொயர் வெளியே எடுத்தால் இந்த இடம் 1 ஆகிடுமா? ப்ளஸ் இங்கே வந்து டி டேஷ் பை டி வந்துடும். நல்லா கவனிங்க, இன்னொரு சொல்கிறேன். இதில் இருக்கிற டி இருக்குங்க இல்லையா, இங்கேயும் டி இருக்குது, இதுலேயும் இந்த டியை மட்டும் வெளியே எடுத்துடுறேன். வெளியே வரும்போது இங்கே ஸ்கொயர் ஆகிட்டு தான் வெளியில் வரும். உள்ளே இருக்கும்போது இதில் டி இருக்கா? இல்லை, ஆனால் டி டேஷ் பை டினே இருக்கும். புரியுதுங்களா? இதில் இருக்கிற டியை மட்டும் வெளியே எடுத்துடுறேன். இங்கே வெளியே எடுக்கும்போது ஸ்கொயர் ஆகிட்டு தான் வெளியில் வரும். இந்த இடம் இப்போ 1 ஆகிடுச்சு. ப்ளஸ் இதில் டிஏ இல்லை, அப்போ டினாமினேட்டரில் டி வந்துடும். அப்புறம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த 1/d ஸ்கொயர் எடுத்து ஓரமாக அப்படி தள்ளிடுவோம். இந்த 1 ப்ளஸ் டி டேஷ் பை டி த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை மேலே போயிடுச்சுன்னா -2. இதையும் எடுத்து அப்படியே எழுதிப்போம். இப்போ இது 1ன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் -2, 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் -2. இந்த மாதிரி 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் -2 இருந்தால் ஃபார்முலா என்ன? இது பேர் பைனாமியல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். 1 மைனஸ் 2x சென்டரில் ப்ளஸ் இருந்தாலே ஆல்டர்னேட்டிவாக வரும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ்னு வரும். ஓகேங்களா? அப்புறம் 1 மைனஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 4x கியூப் டாட் டாட் டாட். பைனாமியல் எக்ஸ்பிரஷன் ஃபார்முலாஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது படிச்சிருந்தால் இதை எழுதிடலாம். இந்த ஃபார்முலா நான் எல்லா டைப்ஸ்லையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பைனாமியல் வேல்யூஸ். சரி, 1/d ஸ்கொயர் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இந்த 1/d ஸ்கொயருக்குள்ள எதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. அடுத்தது இதுதான் 1, இதுதான் எக்ஸ். இப்போ ஃபார்முலாவில் பார்க்க போகிறோம். இந்த 1 எடுத்து எழுதியாச்சு, இந்த 2 எடுத்து எழுதியாச்சு. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? இங்கே எக்ஸ் என்ன இருக்குது? டி டேஷ் பை டி. ஏன்னா இங்கே சைடில் எழுதி வச்சுக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி டேஷ் பை டி. அப்போ எக்ஸுக்கு எடுத்து என்ன பண்ணணும்? டி டேஷ் பை டி ப்ளஸ் 3 எடுத்து எழுதியாச்சு. எக்ஸ் ஸ்கொயர்னா ஃபஸ்ட் இந்த எக்ஸ் எடுத்து எழுதிட்டு மேலே ஸ்கொயர் போட்டுருங்க. மைனஸ் டாட் 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 போதும், ஒரு 3 வரைக்கும் போட்டாலே போதும். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய். இது எங்கே எழுதுனேன்? ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பக்கத்தில் இருக்கலையே, அதை பார்த்து எழுதுனேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹையர் பவர்ஸில் ரிமூவ் பண்ணிடணும். ஒமிட் டி டேஷ் ஸ்கொயர் அண்ட் ஹையர் பவர்ஸ். ஏன்னா அதெல்லாம் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ், அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 1/d ஸ்கொயர் 1 மைனஸ் இதில் எங்கேயாவது டி டேஷ் ஸ்கொயர் இருக்கா? இல்லை. இதில் டி டேஷ் ஸ்கொயர் இருக்கா? அப்போ ரிமூவ் பண்ணிடணும். அப்போ இந்த டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். 1 மைனஸ் 2d டேஷ் பை டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய். 1/d ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 2d டேஷ் பை டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே இந்த 1/d ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய்லாம் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இதில் இந்த டி டேஷ் ஒய், எப்போல்லாம் டி டேஷ் ஒய் இருக்கோ அதை நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு வரும். அப்போ இந்த டி டேஷ் இந்த ஒய்யும் தூக்கிடுவோம். தூக்கிட்டா பேலன்ஸ் தான் இருக்கும். 2x ஸ்கொயர் பை டி, 2x ஸ்கொயர் பை டி வந்துச்சுங்களா? இப்போ அடுத்தது இந்த 1/d ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 1/d ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய், 1/d ஸ்கொயர் இன்ட்டு 2/d, அதாவது 1 இன்ட்டு 2 2, d ஸ்கொயர் இன்ட்டு டி டி கியூபு எக்ஸ் ஸ்கொயர். எப்பயுமே வந்து இந்த ஒய் இருக்குங்க இல்லையா, இந்த ஒய் வந்து ஃப்ரண்ட்டில் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அது கான்ஸ்டன்ட். இந்த 1/dயில் இருக்கும்போது இந்த 1/d ஸ்கொயர்லாம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒய் இருந்தால் அதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. அதெல்லாம் கான்ஸ்டன்ட். பேலன்ஸ் இருக்கும் 1/d ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்
2 எடுத்து ஓரமாக வச்சிடும் கான்ஸ்டன்ட் 1 by d cube into x square. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 1 by d square x square 1 by d cube x square கண்டுபிடிக்கணும். அதுக்கான எப்படி தனியாக கால்குலேஷன் போடுவோம். இங்கே d square d cube வேணும்னா முதல்ல d கண்டுபிடிக்கணும். 1 by d into x square, அதாவது 1 by dனா இன்டெக்ரல்னு அர்த்தம். x square இன்டெகிரேட் பண்ணால் வரும் x cube by 3. இப்போ இந்த x cube by 3 இன்னொரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு 1 by d square x square கிடச்சிரும். இதில் இருக்கிற இந்த 1 by 3 எடுத்து ஓரமாக வச்சுப்போம். x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x power 4 by 4. 1 into x power 4, 3 4s are 12. நெக்ஸ்ட் திரும்ப என்ன பண்ணணும்னா இந்த ஆன்சருக்குள்ளே x power 4 by 12 அதை இன்னொரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன ஆகும், d ஸ்கொயர் இருக்குது d cube ஆகிடும். 1 by d cube x square இன்னொரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணுறோம். 1 by d cubeக்கு இன்டெக்ரல் இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். x power 4 by 12. இதில் இருக்கிற இந்த 1 by 12 எடுத்து அப்படியே எழுதிப்போம். x power 4 இன்டெகிரேட் பண்ணால் x power 5 by 5. 1 into x power 5, x power 5. 12 5s are 60. அப்போது ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. எந்த ஆன்சர், 1 by d square x squareக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. 1 by d cube x squareக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டு ஆன்சர் எடுத்து போய் இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த ரெண்டு ஆன்சர் எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா. therefore particular integral 1 is equal to y x power 4 by 12 minus 2 1s are 2 30s are. so 1 into x power 5, x power 5 30. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், 1 by கொஷின் எடுத்து எழுதிட்டு இன்ட்டு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, e power x minus y. அதை எடுத்து இப்போ யூஸ் பண்ணணும். e power x minus y. சரி, இப்போது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா e power ax plus by ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ a வேல்யூனா இருக்குது இதில், அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1. b வேல்யூனா இருக்குது, அதாவது y-னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது -1. ஸோ a is equal to 1, b is equal to -1. அப்போது ரீப்ளேஸ் d இருக்க இடத்துல a வேல்யூ போடணும். a வேல்யூனா இருக்குது 1. d டேஷ் இருக்க இடத்துல -1 போடணும் b வேல்யூ. புரியுதுங்களா. d இருக்க இடத்துல 1, d டேஷ் இருக்க இடத்துல -1. இப்போ போடலாமா, 1 by d இருக்க இடத்துல 1 போடணும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 d இருக்க இடத்துல 1, d டேஷ் இருக்க இடத்துல -1 ப்ளஸ் d டேஷ் இருக்க இடத்துல -1 the whole square. இது எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர் எடுத்து 1, 2 into 1 into -1 -2, மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1. ஸோ அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பில் பண்ணுவோம். 1 - 2 + 1, 1 + 1 2, 2 - 2 0. அப்போது நம்மளுக்கு இந்தமாதிரி 1/0 வந்தாலே ஆர்டினரி ரூல் ஃபெயில் ஆகிடும். அப்போ ஆர்டினரி ரூல் ஃபெயில் ஆகிடுச்சு நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை எக்ஸ் இந்த நியூமரேட்டரில் எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம், டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுதான் ரூல். இந்த ரூலை எங்கே பயன்படுத்தணும்னா இந்த ரீப்ளேஸ்னு ஒன்று பண்ணோம்லே அந்த ஸ்டெப்புக்கு மேலே 1 by இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். d ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2d, நம்ம d தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். d ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2dன்னு எழுதியாச்சுங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம், 1 by அந்த d ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2d. இங்கே முன்னாடி எக்ஸை போட்டு இந்த d ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2d. இதில் 2d டேஷு கான்ஸ்டன்ட்டு, அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். 2d டேஷு கான்ஸ்டன்ட் ஓரமாக வச்சாச்சு. அடுத்தது இதில் இருக்கிற இந்த d-யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அதான் இங்கே 1ன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ளஸ் இதில் வந்து d-ஏ இல்லை, அப்போனா இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்புறம் இதை எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியது தான், 0 அப்படி எடுத்து எழுதியாச்சு. அப்போ அடுத்த ஸ்டெப்னா வரும் எக்ஸு 1 by 2d ப்ளஸ் 2d டேஷ் இன்ட்டு 1, 2d டேஷ் இந்த 0 அப்படியே ஒதுக்கிடலாம், அவ்வளோதான், ரிமூவ் பண்ணிடலாம். எழுதியாச்சுங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இதில் 2, இதுலேயும் 2 காமனாக இருக்கா, அந்த 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு, 2வும் காமனாக வெளியே எடுத்தாச்சு. பேலன்ஸாக இருக்கும் 1 by d ப்ளஸ் d டேஷ் மட்டும்தான் இருக்கும், e power x minus y. இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே d டேஷ் வந்துருச்சு, இன்னொரு வாட்டி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் d by 1, ஏன் 1, இது a வேல்யூ, d டேஷ் by -1, ஏன் -1, b வேல்யூ. ஸோ a வேல்யூ b வேல்யூ என்னென்னு நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். இங்கே a வேல்யூ b வேல்யூ எப்படி இருக்கணும், எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட், ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட். இப்போ x by 2, இப்போ d இடத்துல என்ன பண்ணோம் 1, d டேஷ் இடத்துல என்ன பண்ணோம் -1. ஓகேங்களா.
அப்போது இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 1 வந்து 0. திரும்பவும் ஆர்டினரி ரூல் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆர்டினரி ரூல் ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம்? ஒன்ஸ் அகெயின் மல்டிப்ளை எக்ஸ் இந்த நியூமரேட்டரில் எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ இதை நம்ம எங்கே பண்ணணும்? இதுக்கு முன்னாடி எங்கே ரீப்ளேஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே இருக்கிற ஈக்குவேஷன். இப்போ இதுக்கப்புறமா தான் ஆர்டர் ரூல் ஃபெயில் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? x/2. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியாச்சு, அந்த x/2 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது 1/dயை மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, டி டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா அது கான்ஸ்டன்ட். ஸோ 1 + 0 வரும். 1 + 0 அது பக்கத்தில் அப்படியே எடுத்து எழுதி வேண்டியது தான், இ பவர் எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குது பாருங்கள், 1 + 0 1. இப்போ 1/1 வந்துச்சு. ஸோ கீழே 0 வரல, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். x²/2 1/1 வச்சுக்கலாம், இ பவர் எக்ஸ் மைனஸ். இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் 2னுடைய ஆன்சர். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஸ்டெப் 4 ஜென்ரல் சொல்யூஷன். அதாவது நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், பர்டிகுலர் இன்டெக்ரல் 1, பர்டிகுலர் இன்டெக்ரல் 2, இது எல்லா ஆன்சரையும் ஆட் பண்ணணும். ஸோ z = CF காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்சோம், அந்த ஆன்சர் எடுத்து வந்து இங்கே எழுதிடணும். ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் 1உடைய ஆன்சர் எடுத்து எழுதணும். அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் 2னுடைய ஆன்சர் எடுத்து எழுதணும். ஸோ எல்லா ஆன்சரும் எடுத்து எழுதிட்டோம்னா ப்ராப்ளம் ஓவர். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸ்டெப் 1 ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 3 பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 கண்டுபிடிக்கணும், அதனுடைய கண்டினியூவேஷன். பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 கண்டுபிடிக்கணும், கண்டினியூவேஷன். ஸ்டெப் 4 ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.